நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hey Alkids. Hey. ஏய், ஏன் இப்போ தூங்கும்போது எழுப்புன? எனக்கு பிடிக்காத விஷயம் தூங்கும்போது எழுப்புறது. சாரிடா. இப்போ எழுப்புனியே, ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்குன்னு நினைக்கிற? கண்டிப்பா இருக்காது. மொக்க போறதுக்கு நீ எழுப்பியிருப்ப. நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துற. நான் கிளம்புறேன். ஏய், ஏதாவது சொன்னா உடனே போயிடுவல்ல? தலையிலேயே போடணும். நில்லு. ஏய், ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்னன்னு சொல்டா. ஒன்றும் இல்லை, சும்மா தானே இருக்கிற. இது ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் மெதுவாக ஆட்டி விட்றியா? ப்ளீஸ் கொஞ்சம் ஆட்டி விடுமா. ஹே ஏய், என்ன? எனக்கும் இந்த மாதிரி ஆடணும்னு ஆசையா இருக்குடா. வேணா இன்னொன்று இதே மாதிரி வாங்கி பக்கத்தில் கட்டிடலாமா? கட்டலாம், ஆனா ஆடணும்ல. ஓ, அதுக்கு வேணா வேலைக்கு 2 ஆளை போட்டுக்கலாமா? சேச்சே, அதெல்லாம் வேணாம். வேற? நீ இறங்கு, நான் ஆடுறேன். சொத்துல பங்கு கேட்டா கூட கொடுத்துருவேன். ஆனா இதை கேட்காத, தரமாட்டேன். ஏய், சும்மா சொன்னவா? வா ஆடு. அப்படிதான், நாட்டிக்கோ. ஏய், நல்லா ஏறி உட்காந்து ஆடு. ஐயோ, என்ன பண்ற? ஏறுனா இவ்ளோ ஹைட்டா இருக்கு. ஹலோ பாஸ். ஏய், எதுக்கு அவங்கள கூப்பிடுற? உன்னை தூக்கி இதுல உட்கார வைக்கதான். ஏன்டா லூஸ் மாதிரி பேசுற? சாரி பாஸ், நீங்க போலாம். அப்போ நீ ஆட போறது இல்லையா? யாரு எதுனே தெரியாம அவங்கள கூப்பிட்டு ஆட வைக்க சொல்ற? தேவைன்னா நீயே தூக்கி விட. நானா? தனியா 75 கிலோ அரிசி மூட்டை மாதிரி இருக்க. முடியுமா? நான் ஒன்னும் 75லாம் இல்ல, 53 தான். சரி இரு, தூக்க முடியுதான்னு பாப்போம். பார்த்து 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 பார்த்து. எப்படி இருக்கு? ஏய், சூப்பரா இருக்குடா. சூப்பரா இருக்குன்னு அப்படியே நைஸா தூங்கிடாத. வலவலன்னு பேசாம ஆட்டு. ஏய், ரொம்ப தேங்க்ஸ்டா. இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லுவ? விடு. கொஞ்சம் நிறுத்து. நான் ஒன்னும் அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல. பின்ன தூக்கி விட்டதுக்கா? டேய் இல்லடா, அன்னைக்கு அந்த பசங்க பாண்டி சிவாஜி வந்து திட்டினாங்க. நீ கூட என்ன திட்டிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவங்கள எப்படி அடிக்கிறேன் பாருன்னு சொன்ன தெரியுமா? நான் கூட ரொம்ப பயந்துட்டேன்டா. ஆனா நீ அதெல்லாம் மறந்துட்டு அந்த சக்திக்கு பெருசா ஹெல்ப் பண்ண பாத்தியா? சூப்பர்டா. அதுக்குள்ள இந்த விஷயம் பரவ ஆரம்பிச்சிருச்சா? கொடுமை. அரணி, அவனுக்கு நான் தெரிஞ்ச எந்த தப்புமே பண்ணல. ஆனா தெரியாம பண்ண எல்லாமே அவனுக்கு தப்பா போச்சு. அந்த தப்புக்கெல்லாம் அவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அவனுங்களாம் அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னானுங்க. அதான் அன்பால் அடிச்சேன். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். சொல்லி இருக்காருல்ல வள்ளுவரு. முன்னெல்லாம் நீயா எனக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா இப்போ நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே ரொம்ப பெருமையா இருக்குடா. அப்ப முதல்ல நீ அப்படி ஃபீல் பண்ணிருக்க. அது முதல்லடா. ஆனா கொஞ்ச நாளாவே நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அன்னைக்கு 4 பேருக்கு சோறு போடணும்னு சொல்லி 1000 பேருக்கு அன்னதானம் போட்ட. அதுல உன்னோட இறக்க மனசு பார்த்தேன். அன்னைக்கு எவனோ ஒருத்தன் என்ன கிண்டல் பண்ணான்றதுக்காக துரத்திட்டே போனல. அதுல உன்னோட அன்பு பார்த்தேன். சீனியர் பசங்கன்னு கூட பார்க்காம அவங்கள அடிச்சு விரட்டி விட்ட பாத்தியா? அதுல உன்னோட வீரத்தை பார்த்தேன். இப்படி எனக்கு உன்கிட்ட எல்லாமே பிடிச்சிருக்குடா. அப்போ அடுத்து நீ பார்க்க போறது லவ். டே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா நான் லவ் பண்றத பத்தி எல்லாம் யோசிக்கல. டேய் மொக்க முடியுமா? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா எனக்கு தான் லவ்வே பிடிக்காதே. அப்புறம் போன வாரம் காலேஜுக்கு வர்றப்ப நம்ம காலேஜ் பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுத்தேன். அன்னில இருந்து அந்த பொண்ணு லவ் பண்றேன் என் பின்னாடியே சுத்துறா. என்னால முடியாது சொல்லிட்டேன். அப்ப கூட விட மாட்டேங்கிறா. என்ன பண்றதுன்னே தெரியல. ஓகே, நீ ஒன்னு பண்ணு. நாளைக்கு அவளை வர சொல்லு. நான் பார்த்துட்டு ஓகேவா இல்லையான்னு சொல்றேன். ஏய், எனக்கு தான் லவ் எல்லாம் செட் ஆகாதே. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, பாதி நேரம் தூங்கிட்டே இருப்பேன். இந்த லவ் பண்ணா ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கணும், எஸ்எம்எஸ் பண்ணணும்,
வேற பொண்ணுகிட்ட பேசவே கூடாது. ஃபோன் வெயிட்டிங்ல போச்சுன்னா பிரச்சனை. ஒரு நாள் ஃபோன் கால் அட்டன் பண்ணல கும்பல்ல மானம் போவோம். பா என்னாலாம் முடியாதுப்பா. நான் வேணா அந்த பொண்ணை ஏதாவது பேசி கூட்டிட்டு வரேன். நீ நல்லா பேசி கட்டி விட்டுரு. சரி ஓகே, நீ கூட்டிட்டு வா, நான் பேசுறேன். இப்படியே பேசிட்டே இருந்தா எப்படி? கொஞ்சம் மெதுவா ஆட்டு. ஆமா, அசோக் எங்கடா காணோம்? காணமா மாப்பிள்ள, சக்திக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுல, அப்ப என்ன முடிவு எடுத்தோம்? அவனால எவ்வளவு முடியுமோ அதை கொடுக்க முடிவு எடுத்தோமா இல்லையா? அவன் வந்தா அதை தரணும்னு பார்த்துருப்பான். இப்போ இவ்வளோ டக்குன்னு லீவை போட்டான். சே, அவனுக்கு வந்த ஐடியா நம்மளுக்கு வராமல் போயிடுச்சே. தெரிஞ்சிருந்தா நம்மளும் லீவ் போட்டிருக்கலாம். டேய், மைண்டு வாய்ஸா ரொம்ப கேவலமா இருக்கு. அமைதியா இரு மாப்பிள்ள. அவன் அப்படி இருக்கலாம்டா, ஆனா அவன் நண்பன் நான் அப்படி கிடையாது. பசங்களுக்கு ஒரு பிரச்சனை வையே, உயிரியா தருவேன். உயிரெல்லாம் தர தேவையில்ல, உன்னால என்ன முடியுமோ எடுத்துட்டு வாடான்னு சொன்னால, எடுத்துட்டு வந்தியா? என்ன மாப்பிள்ள, என்ன பார்த்து இப்படி கேட்ட? அமைதியா இருப்ப பாரு. இந்த மாப்பிள்ள சும்மா முறைக்க கூடாது. என்ன அமௌண்ட் தரன்றது முக்கியம் இல்ல, என்ன அக்கறையோட தரன்றதா முக்கியம். கொஞ்ச நாளாவே எல்லையை மீறி போய்கிட்டு இருக்கு. குடி வச்சுக்கோ மாப்பிள்ள. தேங்க்ஸ் மாப்பிள்ள. டேய், ஏன்டா சும்மா சும்மா அடிச்சிட்டு இருக்க? கையில இருக்க மோதிரத்தை கழட்டுறா. இல்ல மாப்பிள்ள, நைட்டு பூரா உட்காந்து கழட்டி பார்த்தேன்டா, வரவே இல்ல மாப்பிள்ள. போய் சொல்றான். டேய் டேய் இருடா, அவன் தான் வரலன்னு சொல்றான்ல, அவன் போய் சொல்ல மாட்டான்டா. அப்புறம் மாப்பிள்ள, பாக்கெட்ல ஒரு கத்தி வச்சிருப்பேன். கத்தி அதையே அவளை கத்தி கேக்குற? சரி அதை எடு. அது எதுக்கு மாப்பிள்ள? அட குர்ரா, கொலகாரனாவே இருந்து பழக்கம் ஆயிடுச்சு மாப்பிள்ள. அதான் நம்ம குழப்பமா இருக்க முடியல, அதான் பாக்கெட்ல கத்தி வச்சிருக்கேன். நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். பயங்கரமானவன் தான். டேய் அப்போ வாடா. இந்த வந்துட்டேன். என்ன பண்ண போறீங்க? செம்ம ஷார்ப்பா இருக்கு. அந்த விரல இழுத்து புடி. நானே ட்ரை பண்றேன். ஹை, வந்துச்சு மச்சான். ஐயோ செம்மல்ல மாமா, நான் சொல்ல ரொம்ப நல்லவன். நரம்பு பயல. சரிடா மாப்பிள்ள, என்ன கேட்டல அவன் என்ன கொண்டு தான் கேளு. டேய் அப்போ, நீ என்னடா எடுத்துட்டு வந்த? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன மாப்பிள்ள, எங்க அப்பன் பீரோ சாவிய கையிலேயே வச்சிருக்கான் மாப்பிள்ள. கொஞ்சம் அசந்து கீழே வைப்பான்னு பாக்குறேன், வைக்கவே மாட்டேங்கிறான் மாப்பிள்ள. டேய் டேய், எப்படி விட்டு போறான் பாத்தியா? டேய், சென்டிமெண்டா பேசுறியா? வேலைக்கே ஆகாது. அந்த இடுப்புல போட்டுக்கல ராஜா, வெள்ளி அருணா கயிறு, அதை மீட்டே கழட்டா. முடிய பத்தி அவனுக்கு கழட்டா. மாப்பிள்ள கழட்டி பார்த்த மாப்பிள்ள, பட் முடியல. மாப்பிள்ள, அப்ப எனக்கு எப்படி விரல வெட்டி மோத்த இருக்கலாம்னு பிளான் பண்ணோம், அதே மாதிரி அவனுக்கு வெட்டி எடுத்துடலாமா? எத மாமா? அருணா கயிறு. செம்ம செம்ம. வெயிட் பண்ணுங்க, பாத்ரூம்ல போய் எடுத்துட்டு வரேன். டேய், நான் என்னோட சட்டியா கேட்டோம், பாத்ரூம் போயிட்டு வரேன். வேணா அமைதியாரா. டேய் மாப்பிள்ள, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துச்சுமாங்கல்ல, அந்த தெய்வம் நம்மள கை விடல. வா அசோக்கு, நல்ல வேலை நீ வந்துட்ட. எங்க நீ வரமாட்டேன்னு பயந்துட்டேன். சரி, என்ன கொண்டு வந்த? மாப்பிள்ள, சக்திக்காக நான் என் அருணாக்கீரியே கொடுக்குறேன். காத்தாடி அவனோட கோல்டு ரிங்க கொடுக்குறான். நீ என்ன கொடுக்க போற? மச்சான், நானும் ஒன்னும் தர தேவையில்ல, நீயும் ஒன்னும் தர தேவையில்ல. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், அவனுக்கு எந்த பிரச்சனை எல்லாம் ஓவர்டா. எல்லா கரஸ் கிட்ட பேசி காலேஜ் ஸ்பான்சர் பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்கடா. என்ன மாப்பிள்ள சொல்ற? அது கரை சுத்துக்கிட்டாங்களா? ஆச்சரியமா இருக்கு. அதான் மச்சான், எனக்கும் புரியல, ஒரே மர்மமா இருக்குடா. டேய், அப்ப இந்த மோதிரத்தை வச்சு அவன் வீட்டுக்கு காசு அனுப்பிச்சிடலாம்டா. மச்சான், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஏன் அது கரசை ஸ்பான்சர் பண்ணிட்டாங்களா? மச்சான், கரஸ்பாண்ட் பண்ணலடா, நம்ம எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல மந்திரி பையன் படிக்கிறான்ல, அவன் தானே அவங்க சித்தி கிட்ட பேசி அவன் ஃபேமிலிக்கு ஏதோ பெருசா பண்ணிருக்கான். சூப்பர்ரா மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அப்பாடா, நல்ல வேலை மாப்பிள்ள, இப்பதான் எனக்கு உயிரே வருதே. திருத்தவே முடியாதுடா அவனை. சரி மாமா, சக்தி எங்க காணோம்? ஏன்டா? இல்லடா, கரஸ்பாண்டன்ட் நம்மளுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க, பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். அவன் மட்டும் என்னடா போறது, நம்மளாம் சேர்ந்தே போவோம் மாப்பிள்ள. ஆமா மச்சான், எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடா. டேய், என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குடா. நம்ம சக்திக்கு ஹெல்ப் பண்ண கரஸ்பாண்டுக்கும் ஆல்கேட்ஸ்க்கும் இன்னைக்கு ஈவினிங் கேண்டீன்ல ட்ரீட் வைப்போமாடா? சூப்பர் ஐடியா மாப்பிள்ள. வாட்டர் ஐடியா சர்ஜி, வாட்டர் ஐடியா. டேய், உண்மையிலேயே சூப்பர் ஐடியா மச்சி. அதுக்கு தான் மச்சான், சக்தியும் பாண்டியும் கரஸை பார்த்து மீட் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்பாடா, தவிச்சோம். சரி மச்சான், இப்படியே நின்றுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. வாங்க போய் இதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்தி, ஏ கார்த்தி, டே கார்த்தி, நில்றா. என்னடா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. என்ன சொல்லு? நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. பின்ன என்ன?
எதனா பேசுறது இருந்தா தெளிவா பேசுறா, எல்லாத்தையும் மொட்டையா பேசிட்டு இருக்க. டேய் உனக்கு தான் ஜெயா இருக்கல, அப்புறம் என்னடா? அப்புறம் என்னடான்னா? சரிடா, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். என் பிரியா கிட்ட நீ க்ளோஸா பழகுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. என்ன சொன்னீங்க சார்? சரியா கேட்கல, திருப்பி சொல்லுங்க. என் பிரியா கிட்ட நீ க்ளோஸா பழகுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. ஆமாண்டா, நான் அவளை லவ் பண்றேன். நீ தயவு செய்து அவளை விட்டு விலகிடு. நீ லவ் பண்றது இருக்கட்டும், அந்த பொண்ணுக்கு அந்த விஷயம் தெரியுமா? தெரியாதுடா. என்னடா நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்க. பின்ன என்ன, தெரிஞ்சிருந்தா செத்து இருக்கும். டேய் நண்பனுக்காக இந்த விஷயத்த நீ பண்ணிதான் ஆகணும் மச்சான். ஏய் லூசு மாதிரி பேசாதடா. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேங்கிறத புரிஞ்சுக்க. ஒன்று, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணல. ரெண்டாவது, அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணல. போதும் மூணாவது மச்சான், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேச தேவையில்ல. போதும்டா, எனக்கு இது போதும்டா. நீ என் நண்பன். சொல்ல வர்ற. தேங்க்ஸ் மச்சான். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ் மேடம். எதுக்கு? இனியும் படிக்கவே முடியாதுன்னு இவன் ஊருக்கு போறதா இருந்தா மேடம். மறுபடியும் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களே, அதுக்கு நாங்க உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறோன்னே தெரியல மேடம். எதுவும் பண்ண தேவையில்ல, ஒழுங்கா படி, அதுவே போதும். இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணலன்னா அப்புறம் என்ன இருக்கு? என்ன சக்தி, அன்னைக்கும் அமைதியா இருந்த, இன்னைக்கும் அமைதியா இருக்க? பிரச்சனை முடிஞ்சுதா இல்லையா? முடிஞ்சிடுச்சு மேடம், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு. அன்னைக்கு நீங்க கேட்கும் போது என்ன பேசுறதுன்னு தெரியல மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். இட்ஸ் ஓகே சக்தி. மேடம், நீங்க செஞ்ச உதவிக்கு நாங்க இங்க நன்றியை தெரிவிக்கிற விதமா ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம் மேடம். ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாப்பா. மேடம் ப்ளீஸ் மேடம், பார்ட்டினா வேற எங்கேயும் இல்லை, நம்ம கேண்டீன்ல தான் மேடம். ஈவினிங் ப்ளீஸ் மேடம். வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி ஓகே வரேன். தேங்க்ஸ் மேடம். வரேன் மேடம். கார்த்தி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்பதான் ஒருத்தனை பேசி அனுப்பிச்சேன், அதுக்குள்ள நீ வந்திருக்க. சொல்லுமா, என்ன விஷயம்? நீ பண்றது ரொம்ப தப்பா இருக்கு கார்த்தி. ஐயோ, அதே டைலாக் நீ அவன் சொன்னதான் சொல்ல போறியா? ஏய் விளையாடாத, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஓ சீரியஸா? சரி சரி ஓகே சொல்லு. உனக்கும் அந்த பிரியாக்கு நடுவுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியணும். எதுவும் இல்ல. நீ எதுவும் இல்லைன்னு சொல்லலாம், ஆனா பாக்குறதுக்கு தப்பா தெரியுது. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. உனக்கு கவலை இல்ல, ஆனா அது பல பேருக்கு கவலையா இருக்கு. அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. நீ இப்படி சொல்ல முடியாது கார்த்தி, நீ ஏதாச்சும் பண்ணி ஆகணும். சரி, கவலையா இருக்குன்னு சொன்னியே, யாருக்கு கவலையா இருக்கு? வேற யாரு? ஜெயாதான். நீயும் பிரியாவும் பேசுறத பார்த்து ஜெயா எவ்வளவு ஃபீல் பண்ணான்னு தெரியுமா? அவ தேவையில்லாததுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. தேவையில்லாமல, நீ தேவைங்கிறதுனாலதான் அவ அவ்வளவு ஃபீல் பண்றான். அவளுக்கு தேவைன்னா அவளே வந்து கேட்டிருப்பா. கார்த்தி புரிஞ்சுக்க, அவங்க கிட்ட பேசுற நிலைமையில தான் இருக்கா. அதே தான் நான் கேக்குறேன், அவையே என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. அவளை நான் என்ன பண்ண? அவ மாற சொன்னான் தான் நான் இப்படி மாறினேன். அப்புறமும் பேசலாம், நான் என்ன பண்றது? அவளுக்கு ஏதோ பிரச்சனை கார்த்தி, அவ உன்கிட்ட வந்து பேசணும் நீ எதிர்பார்க்கற. நீ போய் பேச வேண்டியது தானே? நீ வேற நிலா, அவ என்ன பார்த்தாலே முகத்தை திருப்பிட்டு போறா. அவகிட்ட போய் பேச சொல்ற. இப்ப அது இல்ல பிரச்சனை, நீ பிரியா கூட பழகுறது சரியில்லை. நீயும் லூசு மாதிரி பேசாத. நான் ஒன்னும் அவகிட்ட போய் பேசல, அவ தான் என்ன சுத்தி வந்து விளையாட்டா பேசிட்டு இருக்கா. எனக்கு தெரியும், அவ கண்டிப்பா என்ன லவ் பண்ணல. நீ சொல்றதை யாரும் நம்ப மாட்டாங்க. நம்பலன்னா நான் எதுவும் பண்ண முடியாது நிலா. நம்புற வரைக்கும் தான் வாழ்க்கை. இல்ல கார்த்தி, ப்ளீஸ், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள சீக்கிரம் ஊதுடா, ஒட்டுவோம். வணக்கம். வணக்கம். நீ மூடிட்டு கொஞ்சம் மேல வேண. கொஞ்சமா அறிவு இருக்கான் பாரு. சார் சார், இங்க என்ன சார் பண்றீங்க? இவனுக்கு பண்ற அக்கிரமத்தை கரஸ் கிட்ட வீடியோ பண்ணி காட்ட போறேன். கரெக்ட் சார், வெரி குட் சார், சூப்பர் சார்.
அவனுங்க வீடியோ எடுக்கிறதே கரஸுக்காக தான். சரியான லூசாடா நீ. மாப்பிள்ள டக்குன்னு திரும்பாத, சுல்லா நம்மள வீடியோ எடுக்கிறான். ஏன் வீடியோ எடுக்கிறான்? கரஸ்பாண்டனுக்கு நம்ம எப்படிலாம் செலிப்ரேட் பண்ண போறோம்னு வீடியோ எடுத்து காட்ட போறான். ஏன்னா டேய் லூஸ் தானே அவன், நம்மளை போட்டு கொடுத்தா எடுத்துட்டு இருக்கான். அப்ப சரி, வீடியோ எடுத்து நேரா ப்ரொஃபசர் கிட்ட போவான். ப்ரொஃபசர் கிட்ட போய் போட்டு காட்டுவான். அந்த ப்ரொஃபசர் ஏன் என்ன பேசாம இருக்கீங்கன்னு சொல்லுவாரு. அதானே? ப்ரொஃபசர் கிட்ட சொல்லுவான், என்னால சொல்ல முடியாது, சொன்னா அந்த பசங்க அடிப்பான். பசங்க அடிப்பாங்கன்னு பயப்படுறது ஓல்ட் ஐடியா. கெட் நியூ ஐடியா. வாயை திறக்காமையே சொல்லு. வாயை திறக்காமலாம் சொல்ல முடியாது. நான் ஃபர்ஸ்ட் கரசி கிட்ட சொல்றேன்னு சொல்லி நேரா போய் கரசி காட்டுவான். கண்ணால கண்ட சாட்சிகள் இருக்கா என் அறிவு கிட்ட ப்ரொஃபசரே? இருக்கு மேடம், 1,53,000 சாட்சி இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு மேடம் கிளாஸை கவனிக்கிற நாயன்னு சொல்லி காரி துப்பும். மாட்டீங்களா? இப்ப பாரு நான் யாருன்றதை காட்டுறேன். மேடம் கிளாஸ் அவர்ல இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் ஒரு முக்கியமான விஷயம், அது சொன்னா நீங்க அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் இயர் உதவக்காரங்க இருக்காங்களா மேடம், அந்த உதவக்காரங்களை ஒன்று சேர்ந்து வேற ஒரு உதவக்காரருக்கு ட்ரீட் தரதுக்காக கேன்டீனை அமர்க்கலப்படுத்திட்டு இருக்காங்க மேடம். படிக்க வந்தா இப்படி பண்ண மாட்டானுங்க, அவனை தான் பொறுக்க வரானுங்களே மேடம். சரி கிளம்புங்க. நான் சொல்றதை நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை பாருங்க மேடம். மேடம் இந்த 4 பேர் மட்டும் இல்ல, இவனுக்கு யாருக்கு ட்ரீட் தராங்களோ அந்த கழுதைக்கு டீச்சர் தான் அனுப்பணும் மேடம், அப்பதான் புத்தி வரும். அவங்க எனக்கு ட்ரீட் தரதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சாரி மேடம், உங்களுக்கு தான் பண்றாங்க தெரியாம உங்களையே கழுத உதவக்காரன்னு சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க மேடம். கெட் அவுட். மேடம் அந்த கழுதைன்னு சொன்னல, அதை மட்டும் மனசுல வச்சுக்காதீங்க மேடம். ஐ சே கெட் அவுட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்களா, இத்தனை நாள் கரஸ்பாண்டன்ட் நம்ம மேல காண்டில் இருந்தாங்க, நம்மளும் அவங்க மேல காண்டில் இருந்தோம். ஆனா அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இறங்கி வந்து இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்கள நம்ம சைட்ல இருந்து மிரட்டினோம்டா. மாப்பிள இன்னைக்கு நம்ம கொடுக்க போற வரவேற்புல கரஸ் அரண்டு நம்ம அடிமையாகணும். மச்சான் கையில பிளாஸ்ட் எல்லாம் வச்சிருக்கீங்களே, ஒழுங்கா வெடிக்குமா? டேய் அதெல்லாம் ஒழுக்கமா வெடிக்கும்டா, நீ ஒன்றும் கவலைப்படாத, பாத்துக்கலாம். டேய் வெடிக்கிறேன் கிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் மேல வெடிச்சிடாதீங்கடா, அப்புறம் தேவையில்லாம் பிரச்சனை ஆயிடும். ஒரு பிரச்சனையும் ஆகாது மாப்பிள, எல்லாம் பெர்ஃபெக்ட்லி பிளான்ட் யூ நோ. எதனா சொதப்பட்டோம், அப்புறம் பாப்பஸ் அவன் மூஞ்சில வெடிக்கிறான். அவன் மூஞ்சில வெடி. சரி மாப்பிள்ள, கரஸ்பாண்டன்ட் பெருசா கட் அவுட் போமா? ஏன்டா டேய்? இல்ல பிரம்மாண்டமா தான் பண்ணலாம், நீ அதான். டேய் அதெல்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கடா. ஓகே. டேய் ஃபுட்ல யாரா பண்றா? நம்ம முருகனன் தான். மச்சான் அவர் சொதப்பிட போறாரா, பயமா இருக்கு. டேய் அதான் நம்ம சரவணன் கூட இருக்கானே, அப்புறம் என்ன? சரவணா, நம்ம கேன்டீன்ல சாப்பாடு இருக்கிறப்போ நீ வெளியே போய் வாங்கிட்டு வர்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. விடுங்கண்ணே, இன்னைக்காவது பசங்க நல்ல சாப்பாடு சாப்பிடு. சரவணா நீயுமா? அண்ணே வாசனை தூக்குதுண்ணே. ஃபாரின் சென்டரா தம்பி? அதே யாருன்னு சொன்னா, வாங்கி வச்சிருக்க பார்சல் வாசனை ஆளையே தூக்குதுண்ணே. தூக்குனா தூக்கட்டும், நீ பார்சல தூக்காம இருந்தா சரி. சரவணா பையன் மேல கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு, எதுக்கும் கொஞ்சம் உஷாரா இருக்கு. விடுங்கண்ணே பாவம். நீ வேறப்பா. அப்புறம் முருகனே சாப்பாடு பாண்டி ரெடி ரெடி ரெடிப்பா. நன்றிண்ணே. சக்தி நீ கொடுத்து வச்சவன்டா, எல்லாருக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க. தெரியுண்ணே. கரஸ் மட்டும் இல்ல, உன் கூட பழகுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீ கடமைப்பட்டிருக்கணும். அண்ணே கரஸ் வந்துட்டாங்க போல இருக்க. வெல்கம் மேடம். தேங்க் யூ. மேடம் மேடம் ஒரு நிமிஷம் மேடம். ஐயோ டேய் லீனா வரல. மேடம் உள்ளே போய் மேடம், மிஸ்டர் தான். டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்கல்ல மேம்.
இப்ப எல்லாருக்கும் சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். உங்களை இப்படி பார்க்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பிரச்சனைனா இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை சால்வ் பண்ற மாதிரி நம்ம காலேஜ்க்கு பேரும் பல வெற்றியும் தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். டேய் யாரா அவன்? கரஸ்பாண்ட் முன்னாடி வந்து பழைய பேப்பர்கார மாதிரி சவுண்ட் போறது. போயிட்டே இருங்கடா. டேய் இப்ப சொல்லி போடா நீங்க. உன்னேரா உள்ள சத்தா? ஒரு வாட்டி விடிச்ச பத்தாதா? நினைச்சு விடுப்பீங்களா? அது உங்களுக்கு இல்ல மேடம். இன்னொரு கெஸ்ட் வராரு, அவருக்காக. இன்னொரு கெஸ்டா? அது யாரு? அதோ வராரு, பாருங்க மேடம். போதும் போதும். அப்பா நன்றிகள் பல. அவங்கவுங்க வேலையை பாருங்க, நான் வரேன். ஹாய், வெல்கம். வணக்கம் தலைவா. வணக்கம் மேடம். நீங்களும் கெஸ்டா? இவனை எதுக்கு இங்க கூப்பிட்டீங்க? மேடம் நீங்க எப்படி சக்தியோட படிப்புக்கு ஹெல்ப் பண்ணீங்களோ அது மாதிரி ஊர்ல அவங்க அப்பா கடை போடுறதுக்கு சார் தான் ஹெல்ப் பண்ணாரு. அதனாலதான் அவரை இன்வைட் பண்ணிருக்கோம்.